ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சாரீ கட்டியிருந்தேன். நல்லா இருக்குதான்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ப்ளஸ் சைஸில் இருக்கிறதுனால எனக்கு சூட் ஆகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ப்ரோக்ராம் இருந்துச்சு. ப்ரோக்ராம் எல்லாம் முடித்து வந்து வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைம் விளக்கு ஏற்றி கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணும்போதுல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர மழையாக இருந்துச்சுங்க. ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஹெவி ரெயினாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் சூடாக ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் ரெண்டு வாழைக்காய் இருந்துச்சு. அன்றைக்கி வந்துட்டு ஒரு லீவு நாள் தான். ஸோ ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ சரி, அப்போ இது வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது, அதனால டக்குன்னு ஒரு பஜ்ஜி பண்ணிடலான்ட்டு நினச்சேன். ஒரு கண்டினியூஸாக 2-3 டேஸாக நல்லா ஹெவி ரெயினாகவே இருந்துச்சு. பொண்ணோட டான்ஸ் ப்ரோக்ராம் உள்ள குட்டி குட்டி ஷார்ட்ஸு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். நான் ஸ்லைஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. பேட்டர் ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது கட் பண்ணுற ஸ்லைசர் வந்துட்டு எங்கே வச்சுன்னு தெரியல. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வந்து வேலை செய்யணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். பட்டு என்ன செய்ய, மழையாக இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டில் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதனால சரி, ஒரு டீ டைம் வந்துட்டு சிம்பிளாக முடிச்சிடலான்னு நினச்சேன். எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். அது எடுக்க வேண்டிய ஸ்பூனு அண்ட் ஒரு பிளேட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம இதில் வந்துட்டு பேட்டரும் ரெடி ஆயாச்சு. வாழைக்காவும் நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் வந்துட்டு நம்ம இதை நல்லா கோட் பண்ணி நல்லா மாதிரி டிப் பண்ணி கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேட்டர் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. உப்பு உரப்பு எல்லாமே நல்லாவாக இருந்துச்சு. கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. சூப்பராக நல்லா கோட்டாகி வந்துருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா கோட்டாகி வந்திருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் அந்த சைட் பை சைடே நான் வந்துட்டு காஃபியும் வேறு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ சூடாக இதுவும் ரெடியாகவும் காஃபியும் கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து ஆக்சுவலி ப்ரோக்ராம் முடிச்சு வந்து செம்ம டயர்டு. பட் நம்மளுக்கு என்ன செய்ய, நோ அதர் ஆப்ஷன். வந்த உடனே கிச்சன் தான். போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் கிச்சனில் இருந்து தான் எல்லாம் ஒதுக்கி எடுத்துகிட்டு தான் போனேன். திருப்பி வந்து நம்மளுக்கு இதே வேலையை தான். சரி, என்ன செய்கிறது, அவங்க வந்துட்டு டீக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம பண்ணி இது கொண்டு கொடுத்துடலாம். அதே தான் ஒரே மோட்டிவாக இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். ரொம்ப நல்லதாக சூப்பராக வந்துருந்துச்சு. அதே ரொம்ப ஹாப்பிங்க. எந்த பொருள் நம்ம பண்ணாலும் எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வரணும், இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டேன். டின்னருக்கு வந்துட்டு சிம்பிளாக இட்லி சட்னி சாம்பார்லேயே முடிச்சாச்சு. ஏன்னா ஃபுல் டயர்டு. பட் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால இட்லி சட்னி சாம்பார்னு அம்மாவுக்கும் கொடுத்தாச்சு, ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு அன்னைக்குள்ள ஒரு சிம்பிள் டே அப்படி தாங்க போச்சு. எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ.